ரப்பர் பந்து வந்து 15 ரூபாய் இருக்கிறப்ப நடக்குது. ரப்பர் பந்து 35 ரூபாய் வந்ததுக்கு அப்புறமும் 2 பேரும் கேம் விளையாடுறாங்க. இந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட்லாம் அவங்க 2 பேருமே சந்திச்சுக்கலையா? ஹைப்போதெட்டிக்கல் தான், பார்த்துருக்கலாம், பார்க்காமையும் போயிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் என்னன்னா பெரும்பாலும் வந்து அப்போ சச்சினுக்கு தான் ஃபேன் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து கங்குலி காட்டியிருந்தீங்க. நான் கங்குலியோட தீவிரமான ஃபேனு, பயங்கரமாக கூஸ்பம்ஸ்லாம் வந்தது. அதுக்கான ரீசன்ஸ் அப்படின்றது என்னைய கேட்டு எனக்கு வந்து கங்குலி ரொம்ப பிடிக்கும். ஒரு டீமையே ஒரு கெட்டான சமயத்திலிருந்து அந்த இன்னைக்கு அவர் அந்த நேரத்தில் அவர் ஒன்று சில விஷயங்கள் இளைஞர்களுக்கு அவர் வந்து அந்த யுவராஜ் சிங், ஜஹீர் கான் மாதிரியான இப்போ 2011 ஜெயிச்ச அந்த டீமே, அங்கேருந்து பில்டான அந்த டீமு அந்த ஒரு ரிடம்ஷனாக பார்க்குறேன். அந்த நேரத்தில் அவர் போல்டாக அவ்வளோ பண்ணார்ல, எனக்கு இவங்க பசங்க சின்ன பசங்களை வச்சு நான் போய் ஒன்று பண்ணுறேன், நாட் சீரியஸ்லாம் எனக்கு இன்னமும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்தியா பண்ண எல்லாமே நமக்கு இன்னைக்கு நடக்கிற வேர்ல்டு கப்பை விட பெரிய பெரிய விஷயமா இருந்தது. கார்பால் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நீ பேட் போட சொல்லுவாங்க. அந்த பேட் போட்டிருக்கும்போது அவரால் கரெக்டாக பால் அடிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அவர் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி நீ பேடை கழட்டி தூக்கி போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக விளையாடுவார். இது வந்து இன்டென்ஷனாக வச்சதா இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது சிம்பாலிக் ஏதாவது ரீசன் இருக்கா சார்? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ரப்பர் பால் பிளேயருக்கு திடீர்னு பேடு கட்டி அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது ஒன்று. இன்னொன்று, அந்த நேரத்தில் அவர் பேடை மட்டும் கழட்டி போட்டிருக்க மாட்டார், ஈகோவையும் கழட்டி போட்டிருப்பாப்ல. இதில் நீங்கள் டிலீட் பண்ணி இது வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்ச சீன் ஏதாவது? காலியான மெயினான இன்டென்ஷனாக அந்த சீன் முடிஞ்சிடும். பாலசரவணை வந்து நான் ஒன்று அண்ணனை தான் பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிடுவார். இந்த பையன் போயிட்டு காளியான்கிட்டே பார்த்துட்டு இருப்பான். அவர் வெளியில் பாவமாக போயிட்டு இருப்பார். இப்படி பார்த்துட்டு திரும்புவார். பாலசரவணை பார்த்துட்டு ஏன்டா என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு அந்த பையன் திரும்பி கேட்பான். தர்ணி சார் கால் பண்ணார். எப்பா நான் தர்ணி பேசுகிறேன்ப்பா அப்படின்னாரு. சார் அப்படின்னா, எப்பா கில்லி எடுத்தேன்லப்பா அப்படின்னாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சேனே, தமிழ் தானே நீயே அப்படின்னு, ராம சார் அப்படின்னு பார்த்தாப்பா உன் படம் பார்த்தப்பா, என்னப்பா என்ன பண்ணி வச்சிட்ட அப்படின்னு, என்னப்பா குட்டி கில்லி பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னாரு. எனக்கு பயங்கரமாக ஐயோ என்ன சொல்கிறீங்க கில்லியா? ஆமாப்பா பார்க்க குட்டி கில்லி மாதிரியே இருந்தது, பரபரன்னு போச்சுப்பா அப்படின்னு சொன்னார். இந்த படம் வந்த பிறகு நீங்கள் நிறைய ஊர்களுக்கு பயணப்பட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டீங்க. அது நிறைய கொடுக்கல, கேட்டுட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் தான் போகணும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, நிறைய வெளியூர்களுக்கு பயணப்பட்டதில் நீங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு ரசிகர்கள்னா ரொம்ப உங்களுக்கு சே அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட் ஏதாவது? அது இதுனா சஞ்சனா கேரக்டருக்கு வந்து நாங்கள் எல்லாரும் கெத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த படம் வந்ததுக்கப்புறம் அட்டகத்தி தினேஷ் வந்து கெத்து தினேஷாக மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம். டைட்டிலே அதை தான் போட்டேன். ஆமாம், அதனால தான் அந்த கான்ஃபிடென்ட்லலாம் நான் தைரியமாக அது போட்டேன். அதே மாதிரி அசோதைக்கு ஒரு நல்ல இது வரும் அப்படிங்கிற இதெல்லாம் பண்ணேன். பட் அதான் எனக்கு சஞ்சனா கேரக்டர் மட்டும் ஒரு வல்னரபிள் இருந்துக்கிட்டே, நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ, ஏதோ அவங்கள மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோமோ, சினிமாவாக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த இதில் பேசிட்டே இருக்கும்போது எல்லாரும் கெத்த கொடுங்க, அன்புக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தவங்க மட்டும் நான் தான்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அந்த இதுக்கு. ஸோ அவங்க சொன்னோன்னே அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அந்த நான் தான் அப்போ ஓகே, ஆடியன்ஸ் அது வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் தான் அந்த நான் தாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பற்றி சொன்னாங்க அந்த கடைசியாக வந்து போய் விளையாட சொல்லு போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு சொல்லும்போது நாங்கள் எல்லாம் தெரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும்பொழுது, ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய படைப்பில் எழுதுனதில் அது ஒன்று மட்டும் கொஞ்சம் ஐயோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கும்போது அது குழந்தை சரியா கிடக்குட்டி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறப்போ அதுக்கு கிடைக்கும் பொழுது நான் ரொம்ப இதாக நான் பார்ப்பேன். தென் வந்து யுனானிமஸாக எங்கேயுமே இது வரைக்கும் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எங்கேயுமே வரலைங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. சார், என்னோட கேள்வி, தமிழ்நாடு ஃபுல்லாக கலப்பு திருமணம்ன்றது ரொம்ப இயல்பாக தான் நடந்துட்டு இருக்குது. அது அந்தந்த பகுதியை பொறுத்து பல பேர் நானே கலப்பு திருமணம் தான். ஸோ அந்த வகையில் பொண்ணு பையன் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தங்களோட ரிலேஷன்ஸ்க்காக தான் அது மாறுது. நானும் கலப்பு திருமணம் தான். சூப்பர் சார். ஏன் எனக்கு கைத்தட்டல, அவருக்கு மட்டும் கைத்தட்டுறீங்க? இல்லை, இந்த படத்தில் நீங்கள் கலப்பு திருமணத்தை காட்டினது ஒரு கல்யாணத்தை காட்டல, அது எப்படி நடந்துச்சு, பிரச்சனை ஆச்சா இல்லையா, அதெல்லாம் காட்டவே இல்லை. ஆனால் ரொம்ப சட்டிலாக அழகாக கலப்பு திருமணத்தோட அந்த ஃபியூச்சரை நீங்கள் காட்டியிருந்தீங்க. அதில் ஒரு விஷயம், கெத்துவோட அப்பாவும் சரி, அவங்களோட மாமனாராக இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் காட்டவே இல்லை. இறந்துட்ட மாதிரி தான் நான் பார்த்தேன். ஒருவேளை நீங்கள் அவங்க 2 பேரையும் படத்தில் 2 பேரில் ஒருத்தரையோ 2 பேரையும் படத்தில் வச்சுருந்தா அவங்க அந்த கலப்பு திருமணத்தை எதிர்க்கிற மாதிரி வச்சுருப்பீங்களா, இல்லை அவங்க எதிர்த்து இவங்க 2 பேரும் அதை போட்டி போட்டு வெளியே போய் தனியாக வாழ்கிற மாதிரி வச்சுருப்பீங்களா, எதிர்க்க மாதிரியா ஆதரிக்கிற மாதிரியா? இந்த கதைக்கு அது தேவையில்லைங்கிறனால அதை நான் யோசிக்கவே இல்லை. இல்லை, 2 மாமனார் கேரக்டரும் வரவே இல்லை. ஸோ ஒருவேளை ஒருவேளை உங்கள் மாமனார் பிடிக்கலையான்னு கேட்குறீங்களா? அந்த மாமனார் பிடிக்கலன்னு சொல்லலை. ஒருவேளை 2 வீட்லேயுமே இந்த என்னதான் ஆணாதிக்கம் அப்படி பேசணும், 2 வீட்லேயும் ஆம்பளைங்க இருந்தால் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு தாங்க கேள்வி. கண்டிப்பாக அசோதை வீட்டில் எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு நான் நம்பலை. நான் இவர் வீட்டில் என்ன சொன்னால் அது ஃபேண்டசி தான், எது சொன்னாலும் எனக்கு இப்போ தோணலை.
அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் சொன்னீங்க இல்லையா, மாமியார் போய் இப்படி நடந்திருக்குமான்னு, அது நடக்கா ஆனால் இப்படி நடந்தால் நல்லா இருக்குன்னு. இவங்க பொண்ணு பார்க்க போகிறது என்னென்னா, அவளை இயல்பாக போய் பொண்ணு கேட்டுற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனால் சந்தோஷமாக இருந்ததா அதை அப்படியே நம்ம மனசு அக்செப்ட் பண்ணிச்சு. ஏன்னா எவ்வளோதான் படித்து இது பண்ணியிருந்தாலும் பொண்ணு நீங்கள் ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு போய் கேட்கும்போது அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பொண்ணு பார்க்குற இடத்துல எப்பவுமே சொந்தக்காரங்க இருப்பாங்க, அந்த சமூக சூழல் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இருந்தது. ஆனால் சந்தோஷமாக இருந்ததுனால அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி நடந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, இயல் நார்மலைஸ்ன்னு சொன்னீங்க. மாமனார் இல்லை, அது எனக்கு வந்து ஒரு 2 நாள் டைம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யோசிச்சு எழுதணும். அது அவங்க தேவையே இல்லை தான். ஒருவேளை காட்டியிருந்தா அவங்க ஆதரிக்கிற மாதிரியா எதிர்க்கிற மாதிரியா? நான் ஆதரிக்கிற மாதிரி தாங்க வச்சிருப்பேன். ஓகே, நான் எங்க அது எதிர்க்கிறது வைக்க போறேன்? நான் ஆதரிக்கிற மாதிரி தாங்க வச்சிருப்பேன். படம் வந்து ஒரு டைம் பீரியட்ல நடக்குது. ரப்பர் பந்து வந்து 15 ரூபாய் இருக்கிறப்ப நடக்குது. அப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து கேம் விளையாடுறாரு, கிரிக்கெட் விளையாடுறாரு. அப்போ கெத்து கிரிக்கெட் விளையாடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரப்பர் பந்து 35 ரூபாய் வந்ததுக்கப்புறமும் 2 பேரும் கேம் விளையாடுறாங்க. கெத்து வந்து எந்த ஊருக்கு போய் விளையாண்டாலும் கப்படிக்கிற மாதிரி தான் விளையாடுறாரு. இந்த சைடு ஹரிஷ் கல்யாண் பார்த்தோன்னா எல்லா அவர் வந்து ஒரு கெஸ்ட் பிளேயர். எல்லா டீம்லையும் விளையாண்டு அந்த ஜெர்சிலாம் அவர் வீட்டு வாசலில் வச்சிருப்பாரு. எனக்கு என்னன்னா, இந்த டைம் பீரியட் இருக்குதுல்ல, அந்த பீரியட்லாம் அவங்க 2 பேருமே சந்திச்சுக்கலையா, கெத்தை ஃபேஸ் பண்ணலையா? டவுட் வந்துச்சா? படம் அந்த படம் பார்த்துட்டு நீங்க வந்து எழுதுறப்ப அதை நோட் பண்ணிருப்பீங்க. அது எப்படி நீங்க ரெஃப்ரிஜரேட்டர் क्वेश्चंस அப்படிம்பாங்க. இல்ல நான் பேசலாம், அதெல்லாம் இல்ல. அதனால தான் அவங்க வேற டிஸ்ட்ரிக்ட், இவங்க வேற டிஸ்ட்ரிக்ட் தான் வச்சிருக்கிறேன். இவன் இந்த ஏரியாவில் விளாண்டுட்டு இருந்திருக்கலாம். அதுதான் சொல்ல, ஹைப்போதெட்டிக்கல் தான். பார்த்துருக்கலாம், பார்க்காமையும் போயிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் என்னன்னா எமோஷனல், மெயினாக என்னன்னா எமோஷனலாக அதை கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டேன். அதை கன்வின்சிங்காக எப்படி கொண்டு போனீங்க? இல்லை அது இப்போது சரி, இந்த படம் பேர் சொல்லலாம், அது நான் அப்ரிசியேஷனாக தான் சொல்கிறேன். ராஜராணி பார்த்துருக்கீங்கல்ல, 2 பேருக்குமே சண்டை நடக்கும். 2 பேருக்கு ஆகவே ஆகாது. அந்த வீடும் நல்ல பெரிய வீடாக தான் இருக்கும். ஓகேங்களா? 2 பேர் சண்டை தானே. அந்த வீட்டிலேருந்து அந்த பொண்ணு வேறு ரூமில் போய் படுத்துருந்துருக்கலாம்ல. ஏன் அந்த ரூம்லேருந்தே சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கணும்? நமக்கு தோணலைல்ல, எனக்கே தோணலை. ஸோ அதெல்லாம் அப்ரிசியேஷனாக எடுத்துக்கிட்டு நம்மளும் பண்ணுவோன்னு பண்ணது தான் இது. சார், நான் முதல்ல 2-3 விஷயம் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமா சொல்லிடுறேன். இதில் கேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ சமீபமாக பார்க்குற படங்கள்லேருந்து இந்த படம் சில விஷயங்களில் ரொம்ப அழகாக மாறுபட்டு இருந்துச்சு. விமன் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அது அதுக்குன்னு ஒரு ரோல் இருந்து அந்த ரோலில் அவங்க ப்ளே பண்ணாங்க. நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, என் படத்தில் வர எந்த கேரக்டர்ஸும் சும்மா வந்தாங்க போனாங்கன்னு இல்லாமல் அதில் ஒரு ரோல் இருக்கணும்னு. இப்போ ரீசெண்டாக நிறைய கமர்ஷியல் மூவிஸ் எடுத்தாலே, கமர்ஷியல் மூவிஸ்னாலே வந்து துப்பாக்கி எடுக்கிறாங்க, சுடுறாங்க, ஃபைட்டு, இது அதுன்னு பெரிய பட்ஜெட்டில் அப்படி போகிறாங்க. அது நம்ம கேட்டால் அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, இப்படி எடுத்தால் தான் படம் ஓடுது, இதுதான் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ரப்பர் பந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இது எதுவுமே இல்லாமல் இப்போ தினேஷ்க்கு வந்து அந்த கிளைமேக்ஸில் டிஎஸ்கே வந்து அவரை ஃபேஸ் பண்ணும்போது அவர் ஒரு ஷாட் அடிப்பார்ல, அதில் அந்த 2 வேரியேஷன் காட்டும்போது அது தியேட்டரில் பயங்கர மொமெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் தமிழ் சினிமாவில் இப்போது நீங்கள் அறிமுக இயக்குனராக இருந்தால் கூட நான் கேட்குறேன், இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப துருத்துட்டே இருந்துச்சு. நான் படம் எடுக்கிறப்போ பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஒரு கமர்ஷியல் படத்தில். இது இல்லை கமர்ஷியல், நான் எடுக்கிறேன் பாருங்கள் கமர்ஷியல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ரப்பர் பந்து தோணுச்சு. நீங்கள் அப்படி எதுவும் யோசிச்சு இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஹியூமன் எமோஷனோட ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை எடுத்திருக்கீங்க. ஸோ அது நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ணீங்களா? இப்போ உங்களை பார்த்து அடுத்து கொஞ்சம் ஏதோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த மூவிஸ் பத்தி உங்களுக்கு ஒப்பீனியன், நான் அந்த படங்களும் பார்ப்பேன். நான் தானே முடிவு பண்ணணும் எதை பார்க்க போகிறேன்னு. எல்லா படமும் இப்போ ஆடியன்ஸ் தானே ஹிட் பண்ண போகிறாங்க. நான் அந்த படங்களும் பார்ப்பேன். நான் எனக்கும் போர் அடிச்சிருங்க. இப்போ நான் இதே திரும்பவும் பண்ணிகிட்டு இருக்கவும் முடியாது. எல்லா ஜானரும் வரதான் போகுது. நம்ம சூஸ் பண்ணுறது தான். இப்போ அதுக்கும் ஆடியன்ஸ் இருக்க போகிறதுனால தான் அந்த படங்கள் அடுத்தடுத்து வருது. இப்போது அந்த மாதிரி படங்கள் இப்போ வந்து ஓடாமல் இருந்திருந்ததுன்னா அடுத்த படங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் வர போகிறது கிடையாது. அப்போ அந்த படங்களுக்கு மக்கள் வராங்கன்னு தான் இருக்குல்ல. இப்போ என் படத்தை உங்களை மாதிரி ஆட்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். அது அந்த மாதிரி படங்கள். பட் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நீங்கள் என்ன துப்பாக்கி கத்தி எல்லாமே நம்ம வச்சு படங்கள் பண்ணினாலும் ஹியூமன் எமோஷன்ஸ் அந்த படத்தில் இருக்கா இல்லையா? இப்போ எனக்கு கைதில் ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணு மேட்டரை வச்சு அந்த ஒர்க் இருக்குல்ல, அதில் அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்குல்ல. நம்ம என்ன படம் வேணாலும் பண்ணலாங்க, ஆனால் ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ராமா ஹியூமன் எமோஷனில் தான் போய் நிற்கும். புத்திசாலித்தனமான சீன் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். யாரோ ஒரு கேரக்டருக்காக நீங்கள் அழுதுறணும். அந்த படத்தில் ஏதோ ஒரு கேரக்டராக நீங்கள் அழுதுறணும், அவன் சிரிக்கும்போது நம்ம சிரிச்சிடணும்னு வச்சுட்டா அந்த படம் வந்து ஆடியன்ஸை கனெக்ட் ஆகிடுச்சுன்னு. ஸோ ஹியூமன் எமோஷன்ஸ் அது
எனக்கு எனக்கு எல்லாருக்குமே தெரியும், படம் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஹியூமன் எமோஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அது முக்கியமாக நம்மள மாதிரியான கல்ச்சருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதுதான். நான் படம் எடுத்தால் எப்படி எடுப்பேன்னா ரிப்பீட் ஆடியன்ஸுக்காக நான் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். என் படம் செகண்ட் டைம் பார்த்தா கூட அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கணும். பழைய காலத்தில் இந்த விக்ரமன் சார் படங்கள்லாம் இருக்கும், திரும்ப 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 பார்த்துட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், அடுத்து என்னடா வரப்போகுதுன்னு சிரிப்போம். அடுத்து ரெண்டாவது டைம் பார்ப்போம், இப்போ பாரு கூட இருக்கணும், இப்போ பாரு ஒரு சீன் வரும் பாரு, இப்போ பாரு அந்த சீன் நல்லா அந்த மாதிரி இருக்குல்ல. நான் மெயினாக அதுக்கு நான் இது பண்ணுவேன். என்னுடைய வரட்டு பிடிவாதத்தில் ஒன்றே ஒன்று, அந்த சாராயம் குடி மேட்டரை மட்டும் நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இதுலேயுமே அந்த கேரக்டருக்காக தான், வேறு வழியே இல்லாமல் அந்த ஒரு அது கூட பார்த்தீங்கன்னா 2 சீக்வன்ஸ் ஒரு வச்சேன். அதுவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதுதான் நான் பண்ண பெரிய காம்ப்ரமைஸ்னு நினைக்கிறேன். அது ஓகே. இந்த படம் செப்டம்பர் 20 ரிலீஸ்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி போய் கோட் பார்த்துருப்பீங்க. விஜயகாந்தில் ஆரம்பித்து கிரிக்கெட்டில் முடிகிற இந்த படமும் விஜயகாந்தில் ஆரம்பித்து கிரிக்கெட்டில் முடியுது. அதை பார்த்தப்ப நீங்கள் என்ன நினச்சிங்க? அதை பார்த்து நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். அது எங்கே இருக்குது, அது ஸ்கேல் என்ன, அது என்ன. விஜயகாந்த் சார் கொண்டாடும்போது எனக்கு ஜாலியாக இருந்தது. ஏன் அதை நான் தான் கொண்டாடணுமா? நான் பண்ணுறதே என்ன, எல்லாரும் கொண்டாடணும் தானே. எனக்கு முன்னாடி கொண்டாடினா என்ன, எனக்கு பின்னாடி கொண்டாடினா என்ன, கொண்டாடணும். பிஜிஎம்மோட அதில் அது நல்லது சார். அதுதான் நான் எனக்கு அதான் வேணுங்கிறேன். இன்னும் 10 படம் வரட்டுமேங்கிறேன். அது மாதிரி கிரிக்கெட்டில் ஆரம்பிச்சு அதான் சார். அவரே சென்னை 28 பண்ண வருதுன்னு, அவரெல்லாம் எனக்கு முன்னாடி. அவருக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டை தைரியமாக உள்ளே வந்தவர். ஸோ அதனால் அதெல்லாம் நான் என்ஜாய் தான் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப அதெல்லாம் ஆடியன்ஸ் கைத்தட்டும் போது அப்பாடா இது கைத்தட்டாங்க, அப்போ நம்ம படமும் ஒர்க் ஆகும், இன்னமும் கிரிக்கெட் மேலே ஆடியன்ஸுக்கு அந்த இதெல்லாம் ஒருவேளை சேமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன. நான் ப்ளூ ஸ்டார் பற்றி அப்படிலாம் தோணல சார். ஏன்னா நான் ப்ளூ ஸ்டாரும் பார்த்துட்டு அதுவும் கிட்டத்தட்ட 2 ஹீரோ கிரிக்கெட்டு இன்னும் சொல்ல போனால் அதுக்கு என்ன தான் கம்பேர் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் படமாக அதான் சொல்லலாம், ட்ரீட்மெண்ட் மாமனாருன்னு ஒரு தனி இது. அது ஒன்று. இன்னொன்று ட்ரீட்மெண்ட்டாக இப்போ அதே கதையை கொடுத்து என்னை டேரக்ட் பண்ண சொன்னால் கூட எனக்கு அப்படியே எடுக்க வராது. என் கதையை கொடுத்து அவருக்கு எடுக்க சொன்னால் அதே என்ன மாதிரி அவர் எடுக்க போகிறதில்ல. ட்ரீட்மெண்ட் மாறும் சார். இப்போ அதனால தான் சொல்கிறேன், ஆனந்தம் படமும் இப்போ வானத்தை படம்லாம் ஒரே மாதிரி தானே, கதைக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னா பார்த்தாங்கல்ல. அது அந்த 2 படமுமே சில்வர் ஜூப்ளி ஆகிருக்கு. அவங்க நினைக்கல இப்போ வானத்தை படம் வந்துட்டு போயிடுச்சு, ஆனந்தம் வேணாம்னு முடிவு பண்ணல. ஸோ அந்த ஃபிலிம் மேக்கரும் அந்த ரைட்டர் அவங்க கதையே டோட்டலாக வேறு. ஜஸ்ட் அந்த 2 நீங்கள் சொல்லும்போது பாருங்கள், 4 அண்ணன் தம்பி அந்த வீடு அந்த ஒன்று இருக்குல்ல, அப்போ அது அந்த இதுக்குள்ளே போய் நிற்கிது இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சமுத்திரம்னு ஒரு படம் அதே மாதிரியே வந்துச்சு, அதுலேயும் முரளி சார் இருந்தார்ல. இது எல்லாமே என்னென்னா அந்த கன்விக்ஷன் தான், அந்த டேரக்டரோட கன்விக்ஷன். அவர் முடிவு பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு நம்பணும். என்னால் இந்த கதையை இப்போ வேளச்சேரிக்கு எல்லா வழியிலும் போகலாம், நான் எந்த வழியில் கூப்பிட்டு போகிறேன்னு ஒன்று இருக்குல்ல. அதானே டேரக்டர்னா கையை பிடிச்சி நான் டேரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் சார் அது. என்னோட கேள்வி கார்த்தி கேட்டுட்டாரு. ஹர்திக் பாண்டியா அதுதான் நான் வச்சுருந்தேன். ஏன்னா பால் பிடிக்கிறதுலேருந்து நிறைய இது எனக்கும் ஹரிஷ் கல்யாண் ஹர்திக் பாண்டியா ரெஃபரன்ஸ் தெரிஞ்சார். அதை பற்றி சொல்லுங்கள். இன்னொன்று மெயினான கொஸ்டின் என்னென்னா, காளி வெங்கட் பாலசரவணன் கிட்ட ஒரு டயலாக் பேசுவார்ல சார், இந்த மாதிரி பாலசரவணன் சொல்லுவார், அவங்களோட நீ தானே ஆபத்தானவங்க அப்படின்னு. அதனோட சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க, ஒரு சுரண்டது மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். கிளைமேக்ஸில் டிஎஸ்கேவும் தன்னோட டீம் ஜெயிக்கணுன்ற தேவைக்காக தானே அந்த பசங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அங்கே அந்த டைலாகு அது ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. திரும்ப அதே சம்பவம் பின்னாடி நடக்குது இல்லை சார்? இல்லை, அது அந்த இடத்துல ஒரு மாற்றத்தோட ஆரம்பமாக தான் பார்க்குறேன். அதை நான் முடிவாக பார்க்கல. அந்த இடத்துல ஒருத்தவன் ஆரம்பிச்சிருக்கான், திருந்துறவனை ஏன் திருந்துறன்னு கேட்கக்கூடாது இல்லையா? அது மாதிரி தான் அந்த இடத்துல நான் அதுதான் வச்சிருக்கேன். இப்போ ஜெயிச்சிட்டான், ஒரு இன்செக்யூராக இருக்கிறவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து தான் பார்ப்போமே, என்ன பண்ணுறான்னு தான் பார்ப்போமே. இப்போ இன்கேஸ் அவன் மாறலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியுமாங்கிறத அடுத்து அந்த இது பார்க்கலாம். ஒரு மாற்றம் வருது, ஒரு திருத்தம் வருதுன்னு ஆசைப்பட்றேன், அதில் தப்பு இல்லைல்ல. அதுக்கு என்ன விளைவு வருங்கிறத வரும்போது தான் தெரிய போகுது. டோனி இது காட்டினீங்க ஹரிஷ் கல்யாண் அவங்க வீட்டில் இது பண்ணுறதுக்கு. முந்தின கேரக்டர்ஸ்னா பெரும்பாலும் அப்போ சச்சினுக்கு தான் ஃபேன் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் கங்குலி காட்டியிருந்தீங்க. நான் கங்குலியோட தீவிரமான ஃபேனு, பயங்கரமாக கூஸ்பம்ஸ்லாம் வந்தது. அதுக்கான ரீசன்ஸ் அப்படின்றது, எனக்கு கங்குலி பிடிக்கும். அது மட்டும் கிடையாது, அதான் அவர் சொன்னார்ல, 2ஆம் தரம் 3ஆம் தரம்னு சொல்லி நம்ம ஏதோ ஒன்று பண்ணி கொண்டாடணும்னா எல்லாரையும் கொண்டாடணும். எனக்கு தேவா சாரை இன்னும் பயங்கரமாக கொண்டாடி இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எப்படி விஜயகாந்த் சார் இன்னமும் கொண்டாடி இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ, அதே மாதிரி தேவா சாரை கொண்டாடி இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. எனக்கு கங்குலி சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு டீமையே ஒரு கெட்டான சமயத்திலேருந்து இன்னைக்கு அந்த நேரத்தில் அவர் சில விஷயங்கள் இளைஞர்களுக்கு அவர் அந்த யுவராஜ் சிங், ஜஹீர் கான் மாதிரியான இப்போ 2011 ஜெயிச்ச அந்த டீமே, அங்கேருந்து பில்டான அந்த டீமு அந்த ஒரு ரிடம்ஷனாக பார்க்குறேன். அந்த நேரத்தில் அவர் போல்டாக அவ்வளோ பண்ணார்ல, எனக்கு இவங்க பசங்க சின்ன பசங்களை வச்சு நான் போய் ஒன்று பண்ணுறேன், நாட் வெஸ்ட் சீரியஸ்லாம் எனக்கு இன்னமும் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இந்தியா பண்ண எல்லாமே நமக்கு இன்றைக்கி நடக்கிற வேர்ல்டு கப்பை விட பெரிய பெரிய விஷயமா இருந்ததில்ல. ஸோ அதனால் கங்குலிக்கு அந்த இதை கொடுக்கணும். அதான் சொல்ல மறந்த இல்லை இன்னமும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கலாங்கிற எண்ணம் இருக்கிறதுல இவங்க எல்லாருமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஹார்திக் பாண்டியா வச்சது அதே விஜய் தான், என் அசிஸ்டன்ட் தான். ஆனால் அது ஆல்ரவுண்டர்னால எனக்கு தேவைப்பட்டது. எல்லாருமே கொண்டாடலாம்ல. ஒரு நம்ம என்ன ஒரு மாதிரி பால் பிடிக்கிறதுல இருந்து இப்படி எல்லாமே பயங்கர ரெஃபரன்ஸ். ஆமாம், அதான் மெயினாக என்ன, பிராண்டு பக்கம் போகாமல் எல்லாரையுமே கொண்டாடிடலாம். ஒரு பிராண்டை வச்சு அந்த பிராண்டையே இது பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் எனக்கு. அதாவது எனக்கு பிடிக்குங்கிறதே இப்போ வெளில சொல்ல முடியல.
ஒரு 10 பேருக்கு பிடிக்கணும் மாஸ் மென்டாலிட்டியில் என்ன பண்ணிடுறேன், நானும் அதையே சொல்லிட்டு விலைக்கு போயிடுறேன். நான் அது வேணாம், என்னுடைய பர்சனலாக எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, நமக்கு பிடிச்சதை வெளியே சொல்கிறதுல கூட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல, அதனால அது பண்ணது. தேங்க்யூ சார். லைஃப்பில் நாம் வந்து காளி வெங்கட் டைப் நபர்களையும் பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் காளி வெங்கட் டைப் ஆஃப் ஒரு கேரக்டரைசேஷன் தான் வந்து யோகி பாபுக்கு இருக்கும் பெரிய பெருமாள். அதாவது நான் இது வரைக்கும் எதுவுமே தப்பே பண்ணலையே, என்ன ஏன் டார்கெட் பண்ணுறீங்க, நானும் தப்பு தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் ரிலேஷன் ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் டிஎஸ்கே, என்ன இருந்தாலும் எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற கேரக்டர்ஸ். இந்த 2 கேரக்டருமே வந்து இந்த இந்த சொசைட்டியில் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குற 2 கேரக்டர்ஸ். இதில் சினிமேட்டிக்காக இருந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே திருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டிஎஸ்கே டைப் ஆஃப் டிஎஸ்கே வேண்டாம் அந்த பையன், அந்த கேரக்டர்ஸ் மனநிலை வந்து மாறுறதுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு தேவைப்படுது. அங்கே ஒரு வாய்டு இருக்குது. அந்த வாய்டில் ஒரு 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 பெரிய டேலண்டட், இப்போ இன்கேஸ் பாலையா வந்து அந்த சின்ன பையன் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வர்றான், அவனுக்கு கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து பிடிச்சிருக்கு, இவங்களை கூட அந்த ஏஜ்லலாம் காட்டல. அப்போது அவ்வளோ டேலண்ட் இருக்கிற ஒரு பையன் வந்து நிரப்பி அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஞானப்பழ ஊட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எவால்வ் ஆகி இந்த சகஜ நிலைக்கு, இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து கீதா கைலாசம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸோ வாட்ங்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் மாறுறதுக்கு இன்னும் எத்தனை காலம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது நான் மட்டும் யோசிச்ச பார்த்தது எல்லாருக்கும் தெரியணும் இல்லை, அதான் அது மாறினா தான் தெரியும். இது இதாங்க ஒரு 2500 வருஷம் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ப்ராக்ரஸுக்கான டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லை சடனாக சேஞ்ச் ஆகாது. நம்புறது தான் ஒரே வழி. இன்னொன்று, அடுத்தவங்க மாறதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம், நம்மள அப்படியே மாற்றிக்கிட்டே வந்தால் அப்போ கடைசியில் பார்த்தா எல்லாமே மாறி இருந்துருவோம் போல், அந்த மாதிரி இருக்கும்ல. அதுக்காக நமக்குள்ளே நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா, எனக்குள்ளே என்னென்ன இது இருக்குன்னு தான் நான் செக் பண்ணிட்டே இருக்கிறேன். நான் இப்போவும் அதனால தான் எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன், நான் தப்பு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி எவால்வ் ஆகுறது என்னென்னா, புதுசாக கற்றுக்கிறதாண்டி எனக்குள்ளே இருக்கிற முதல்ல மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே வரலாம்ல. இப்போ முக்கியமாக பொலிட்டிக்கலாக ஸோ அந்த இதுக்கு இருக்கும்போது அவங்கவுங்க சுயமாக தான் பரிசோதனை பண்ணி அந்த இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கே தெரியும். ஸோ நம்ம மாறினோம்னா அப்படியே கூடயே வரும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுவேன்னா, ஃபேஷனுக்காக சில பேர் மாறிடுவாங்க. ஓகே இன்றைக்கி இதுதான் ட்ரெண்டு போல், சேகுவாரா டிஷர்ட் போடுறாங்க, சேகுவாரா டிஷர்ட் அந்த மாதிரி அதான் சொல்கிறேன். அதாவது அது நல்ல விஷயத்துக்கு நடந்தால் நல்லது தானே, நல்ல விஷயத்துக்கு ட்ரெண்டாக கூட ஆகிட்டு போட்டுமே. இப்போ ஒரு 50% பேர் இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா, ஓகே இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் போல, இப்படி இருந்தால் நம்ம 4 பேருக்கு நம்மளை பிடிக்கும் போல, அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லி ட்ரெண்டுக்காகவாவது நல்லவனா மாறுங்களாம் அப்படிங்கிற அந்த இதுதான் அது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து வந்து கிரிக்கெட் கார்க் பாலில் விளையாடுவார். கார்க் பாலில் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நீ பேட் போட சொல்லுவாங்க. அந்த பேட் போட்டிருக்கும்போது அவரால் கரெக்டாக பால் அடிக்க முடியாது. பட் ஆனால் அவர் நல்ல டேலண்டான பர்சன். ஆனால் அது போட்டிருக்குங்காட்டி ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுத்துக்கிட்டே இருக்கு. அவர் நீ நல்ல டேலண்டான ஆள், நீ அடிப்ப, ஆனால் நீ ஏன் அடிக்க மாட்டேங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் அவர் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி நீ பேடை கழட்டி தூக்கி போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக விளையாடுவார். இது வந்து இன்டென்ஷனாக வச்சதா இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது சிம்பாலிக்காக ஏதாவது ரீசன் இருக்கா சார்? அது வந்து நிறைய விஷயத்துக்கு கூட நம்மளால கனெக்ட் பண்ணி 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ரப்பர் பால் பிளேயருக்கு திடீர்னு பேடு கட்டி அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது ஒன்று. இன்னொன்று, அந்த நேரத்தில் அவர் பேடை மட்டும் கழட்டி போட்டிருக்க மாட்டார், ஈகோவையும் கழட்டி போட்டிருப்பாப்ல. மன்னிப்பு கேட்டுருவான், அவருக்கு வந்து அன்பு மேலே எதுவுமே இருக்காது. அப்போ தான் அவர் மறுபடியும் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்து அதே ஆளாக வந்து நிற்பார். அவருக்கு அந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோக் வைக்கணுங்கிற இன்டென்ஷன் கூட இருந்திருக்காது. நான் யாருங்கிறத அவர் மறந்துட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார். ஒன்ஸ் அந்த ஈகோவை தூக்கி எறியறதும் அந்த பேடை தூக்கி எறியறதும் ஒரே விஷயமா, அதுக்காக பண்ணாது அந்த இது. இதில் நீங்கள் டிலீட் பண்ணி இது வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்ச சீன் ஏதாவது இருக்கா? எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல முடியுமா? குள்ளக்கருப்பு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, மாடர்ன் பவுலிங் மாதிரி ஒருத்தர் பவுலிங் போடுவார்ல, ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி வாங்கிட்டு பாலை தூக்கிட்டு இப்படி நடந்து போயிட்டு இருப்பார். திடீர்னு வந்து ஒரு ஒய்ஃப் வந்து விளக்காமத்தால் அடித்து அவர் இழுத்துட்டு போவாங்க. விளக்காமத்தால் அடித்து இழுத்துட்டு போகும்போது ஹரிஷ் கல்யாண், பூமாலை, அப்புறம் காளி அண்ணன் எல்லாரையுமே உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு யாருமே கிடைக்கல, என் புருஷன் தான் கிடைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் எவனாவது அவங்க விளையாட கூப்பிட்டீங்க விளக்கமாறு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பக்கத்தில் குழந்தைய வச்சுருப்பாங்க. ஒரு குழந்தை இருக்கும், 1 வயசு குழந்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து அவனை அடித்து விரட்டிட்டு மொத்த கிரவுண்டையுமே பார்த்து திட்டிட்டு போவோம், இனிமேல் அந்த விளையாட கூப்பிட்டிங்கன்னா விளக்கமாறு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா வெறும் கெத்து மட்டும் கிடையாது, அந்த ஊரில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக அப்போ வந்து டக்குன்னு இப்போ காளி என்ன சொல்லுவார், நான் கொஞ்ச நேரத்தில் எனக்கு உங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த சீக்வன்ஸ் நான் கட் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த பாலாஜிங்கிற அந்த கேரக்டர் வந்து, பாலாஜினா உங்களுக்கு அது தெரியாது, அந்த ஜெராக்ஸ் கடையில் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறான்ல அந்த பையன், அந்த காளி என்ன மெயினான இன்டென்ஷனாக அந்த சீன் முடிஞ்சிடும். பாலசரவணை வந்து நான் ஒன்று அண்ணனை தான் பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிடுவார். இந்த பையன் போயிட்டு காளி அண்ணன்கிட்டே பார்த்துட்டு இருப்பான், அவர் வெளியில் பாவமாக போயிட்டு இருப்பார். இப்படி பார்த்துட்டு திரும்புவார். பாலசரவணை பார்த்துட்டு ஏன்டா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னே அந்த பையன் திரும்பி கேட்பான், இல்லை 15 ஜெராக்ஸ்னால ஃப்ரீயாக கொடுத்துட்டேன், இதே 100 போட்டிருந்தா கொடுத்துருப்பியான்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்லுவான்.
உடனே அவர் போடா போய் டீ வாங்கிட்டு வாடா அப்படின்றவாரு. அதானே இவன் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். சரி இது மூளை கெடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதான் சார், மீதி எல்லாமே இருந்தது தான். மேக்ஸிமம் கிரிக்கெட்டில் நிறைய எடிட் பண்ணோம். கிரிக்கெட் ரொம்ப லென்த் இருந்துச்சு, ஏன்னா இங்கே யாரும் பார்க்க ரெடியாக இல்லை. எடுத்துட்டோமேன்னு வைக்காமல் அதை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு கட் பண்ணதுலேருந்து ரஃப் கட் பண்ணதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் கிரிக்கெட் மட்டும், அது முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் நிறையா உருவி எடுத்தோம். நெஞ்சுக்கு நீதி படத்தில் வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணது அந்த டைலாக் முக்கியமாக. ஏன்னா ஆர்டிகல் யார் தான் ராஜா? ஆமாம், எல்லாருமே சமம்னா எதுக்கு ராஜா, இங்கே எல்லாரும் சமம்னு நினைக்கிறவன் தான் ராஜா அப்படிங்கிறது. ஸோ இந்த சேஞ்ச் கொண்டு வர்றதுன்றதுக்குள்ளே நடந்த டிஸ்கஷன் என்னவா இருந்துச்சு? ஆர்டிகல் 15 அப்படி வராது. நான் பிலீவ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒருத்தவங்க தேவைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா இல்லாமல் இருக்க முடியுமா என்ன எனக்கு தெரியல. எனக்கு சரியாக தெரியல. ஆனால் எல்லாருமே சமம்னு நினைக்கிறவங்களா அந்த எண்ணம் வரணும், அவங்கள க்ளோரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக அது நான் பண்ணது. எதுக்கு ராஜா அப்படிங்கிறத கொஷினாக நான் நிறுத்தாமல் அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த படத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எதுக்கு ராஜா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா அது கொஷினாக இன்னொரு கொஷினாக அரைஸ் ஆகியிருக்கும் பொழுது நான் சொல்லிடலாமே, எல்லாரும் சமமாக நினைக்கிறவங்க எல்லாருமே ராஜா தான். ஸோ நம்ம எல்லாருமே நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் ராஜா தான், எல்லாருக்குமான அந்த ராஜாங்கிறது எல்லாருமே தான் அப்படிங்கிறது சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அதை பண்ணது. நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இல்லை எத்தனாவது ரவுண்டு இருங்க? நான் வந்து சார் 5வது ரவுண்ட் இறங்கும் சார். ஆல்ரவுண்டர் தான், நானும் ஆல்ரவுண்டர். பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆக்சுவலாக அன்பு தான். என்ன பவுலிங்? ரைட்டு தான், ஃபாஸ்ட் பவுலிங் தான் சார். நல்லா இருந்தப்போ ஃபாஸ்ட் பவுலிங்கே, இப்போ ஸ்பின்னு போட ஆரம்பிச்சிட்டேன், ஓட முடியல. ஓகே, மீடியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் எத்தனை கிரிக்கெட் டீம்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லி. சினி ஃபீல்டில் சிவகார்த்திகேயன், சந்தோஷ் நாராயணன், ரவிக்குமார் டைரக்டர் நிறைய பேர். நீங்கள் எந்த டீமில் விளையாடுறீங்க? நான் எஸ்கே கூட விளையாடுவேன். டீம் நேம்லாம் அடேங்கப்பா பண்ண ஒரு பேர் வேணா வச்சுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. டீம் நேம் இல்லை சார், அவரு கூட நான் ரொம்ப இதாக விளையாடுவேன். பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கல்ல, இது இருந்துச்சு சார், தரணி சார் கால் பண்ணார். கில்லி தரணி சார் கால் பண்ணார். ஒன்று வந்து நான் ரொம்ப 2-3 ஆக்சுவலாக வெற்றிமாறன் சார் கூப்பிட்டாரு, ரஞ்சித் அண்ணன், மாரி செல்வராஜ் சார், தரணி சார், பூ சசி சார், இப்படி நிறையா இருந்துச்சு. பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டில் நான் பர்சனலாக பெஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். மற்றபடி மற்றவங்களாம் சொல்லலன்னு கிடையாது. எனக்கு பிடிச்சது என்னென்னா, ஏன்னா நான் அங்கேருந்து தான் சினிமா பார்த்துட்டு வந்ததுனால தரணி சார் கால் பண்ணார். எப்போ நான் தரணி பேசுகிறேன்ப்பா அப்படின்னாரு. சார் அப்படின்னா எப்பா கில்லி எடுத்தேன்லப்பா அப்படின்னாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சேனே, தமிழ் தானே நீயே அப்படின்னு. ராமா சார் அப்படின்னு பார்த்தப்பா உன் படம் பார்த்தப்பா, என்னப்பா என்னமோ பண்ணி வச்சிட்ட அப்படின்னு. என்னப்பா குட்டி கில்லி பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னாரு. எனக்கு பயங்கரமாக ஐயோ என்ன சொல்கிறீங்க கில்லியா? ஆமாப்பா பார்க்க குட்டி கில்லி மாதிரியே இருந்தது, பரபரன்னு போச்சுப்பா அப்படின்னு சொன்னார். அவர் இதுக்கு முன்னாடி நான் பேசுனது கிடையாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் என்கிட்ட பேசுனதும் அந்த படம் பார்த்து அவர் என்னை பேச வச்சது இல்லைங்களா, அவர் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கு பாரு, சூப்பராக வந்துடும் நீ, பயங்கரமாக பண்ணிட்டேன். சரி அடுத்தது யாராவது ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டாரு. அவர் படம் மாதிரியே முடிச்சிட்டாரு. ஓகே, இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த படம் உங்களை எந்த விதத்தில் மாற்றிச்சு? என்னையெல்லாம் மாற்றலை சார். நான் ப்ளஸ் என்னன்னா இப்போது அதே தான், நான் தப்பு பண்ணால் ஒத்துப்பேன். இன்னொன்று எனக்கு என்ன தெரியாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ரைட்டிங்காக அந்த ஒரு கிராஃப்டாக தான். இப்போ எனக்கு சொன்னாங்களே இந்த கிளைமேக்ஸில் இந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னு, அப்புறம் என்ன யோசிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷனில் விடணும், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும். கொஞ்சம் பயத்தில் நிறைய பேர்கிட்ட கதையை கொடுக்காமலே பண்ணுறது இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நிறைய டிஸ்கஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் அடுத்த படத்தோட வெற்றியில் நம்ம சந்திக்கலாம். இன்னும் நிறைய இந்த மாதிரி ரைட்டிங்ஸ் உங்கள்கிட்டருந்து வரும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த பேட்டிக்கு ஒத்துக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. காரி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் சார், ப்ரிவிலேஜாக பார்க்குறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். உங்கள் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நன்றிங்க.